ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உள்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டு. அதை பற்றி தான். நம்ம வாழ்க்கையில் நம்மளை தெரியாமலே வழிநடத்துகிற ஒரு சக்தி இருக்குன்னா அது இந்த உள்மனம்தான், சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். நம்மளோட பழக்கங்கள், நம்மளோட பயங்கள், நம்மளோட நம்பிக்கைகள், சில நேரம் நம்ம தோல்விகளை கூட இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உருவாக்குது. வாங்க, சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன, அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்கான்ஷியஸ் மைண்டு, அதாவது உள்மனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம மனசு 2 பார்ட்டாக வேலை செய்யுது. அதில் ஒன்று கான்சியஸ் மைண்டு, அதாவது விழிப்புணர்வு மனம். இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்டு, அதுதான் நம்மளோட உள்மனம். நான் இப்போ பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இது எல்லாமே கான்சியஸ் மைண்டு, அதாவது விழிப்புணர்வு மனம். ஆனால் நம்மளை தெரியாமலே நம்ம செயல்களை இயக்கிறது தான் சப்கான்ஷியஸ் மைண்டு, அதுதான் உள்மனம். நம்ம நடக்கிறோம், சைக்கிள் ஓட்டுறோம், அல்லது சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு சட்டுன்னு கோவம் வருது, இது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை தான். அதாவது நம்மளோட உள்மனசு செய்கிற வேலை. உள்மனசு எப்படி வேலை செய்யுது? நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து வைக்குது. நாம் சின்ன வயசில் நம்மளை இதுக்கு நீ லாய்க்கில்லை, உன்னால் முடியாது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா அந்த வார்த்தைகள்லாம் நம்மளோட உள் மனசுக்குள்ளே, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிடும். அப்புறம் நாம் பெரியவங்களாக ஆனாலும் நான் இதுக்கு சரியில்லை, நான் தோல்வி தான் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு குரல் பேசுகிற மாதிரி இருக்கும். அது நம்ம குரல் கிடையாது, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் சேர்த்து வச்சிருக்கிற பழைய நம்பிக்கை. அதாவது நம்மளை சுற்றி மற்றவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வார்த்தைகள்லாம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். இந்த உள்மனசு, அதாவது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம உள்மனசில் இருக்கிற நம்பிக்கைகள் தான் நம்மளோட பழக்கங்களாக மாறுது. எப்போதும் ஒரு விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணுறது, காரணம் இல்லாமல் பயப்படுறது, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்மளே குறைச்சி மதிப்பிடுறது, ஒரே மாதிரி தப்பை திரும்ப திரும்ப செய்கிறது, இது எல்லாமே உள்மனசோட ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் தான். நல்ல விஷயம் என்னென்னா, இந்த உள்மனசை மாற்ற நம்மளால் முடியும். இந்த உள்மனசை எப்படி மாற்றுறது? அதுக்கு ஒரு 3 விஷயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். நம்மளால் எந்த ஒரு விஷயம் ஒருத்தங்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை நம்மளால் முடியும் அப்படின்றத நாமளே திரும்ப திரும்ப நம்ம மனசை நம்ப வைக்கணும். டெய்லி காலையிலையும் நைட்டும் நாம் அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணும். 2வது விஷயம் விஷுவலைசேஷன். நம்மளோட கனவு வாழ்க்கையை நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம மனசுக்குள்ளே தெளிவாக இமேஜின் பண்ணணும். 3வது விஷயம் மெடிடேஷன், அமைதி. மனசை அமைதிப்படுத்துகிற நேரத்தில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஓப்பனாக இருக்கும். அந்த நேரம் நாம் நல்ல விஷயங்களை நம்ம மனசில் நினைக்கணும். இன்றைக்கி சக்ஸஸ் ஆன பல பேருக்கு ஒரு காமனான விஷயம் இருக்கும். அவங்க வெளியில் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்புவாங்க. அந்த நம்பிக்கை தான் உள்மனசில் அப்படியே பதிஞ்சிரும். அப்போ அவங்களோட ஆக்ஷன்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் பக்கம் போகும். ஆமாங்க, உள்மனம்தான் நம்ம வாழ்க்கையோட ஸ்டீரிங் வீல். அதை நம்ம சரியாக கையாள தெரிஞ்சால் நம்ம வாழ்க்கையும் சரியாக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு கதையோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.